ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டர் ஷாட் எப்படி எடுக்கிறது இப்போ பாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு சில நல்ல வாட்டர் ஷாட்ஸ், அதாவது மாடலை வந்து வாட்டருக்குள்ளே வச்சு வாட்டர் ஷாட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல ஷாட்ஸை தண்ணிக்குள்ளே வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல மாடல் ஷூட்டு, வாட்டர் ஷூட் எப்படி பண்ணுறது, மாடல் ஷூட்டை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே மாடல் ஷூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ளேயே வந்து லைட்டிங் பண்ணி தண்ணிக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டிங்கான நல்ல ஷாட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பாதுகாப்பாக எப்படி லைட்டிங் வைக்கிறது, நம்ம எப்படி பாதுகாப்பாக கேமராவை பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷூட்டோட ஒரு அனுபவத்தை இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஷூட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் லைட் வேணும். இப்போ வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி இந்த நீரோடை வந்து தோட்டத்தில் உள்ளே போகிற ஒரு சின்ன வாய்க்கால், இந்த வாய்க்காலுக்குள்ளே வச்சு எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த வாய்க்காலுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பேக் லைட்டு, ஒரு ஹேர் லைட்டு, இந்த லைட்டு வந்து கரையில் வச்சு ஹேர் லைட்டிங் பண்ணிக்கிறோம். ஒரு ஷார்ட் பாக்ஸு, ஒரு ஃப்ரண்ட் லைட்டு வந்து ஷார்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். 3 லைட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இந்த வாய்க்கால் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆறு குளம்லாம் இல்லை, ஒரு சின்ன வாய்க்கால் தான், அதுவே போதுமானது. அந்த வாய்க்காலுக்குள்ளே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பாறைகள் இருக்கும். தெளிவாக வந்து ஈஸியாக உட்காந்துக்கிற மாதிரி, நம்ம உட்காரத்துக்குலாம் சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பாறைகள் இருக்குது. அந்த பாறையில் உட்கார வச்சு தான் இன்றைக்கி நம்ம மாடல் ஷூட் பண்ண போகிறோம். இவங்க தான் நம்ம மாடல். ஃபஸ்ட்டு உட்கார வச்சு மாடல் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் போட்டு தண்ணியில் உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு ஷாட் எடுக்க போகிறோம். பேக் லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, சீனரிஸ் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு ஷாட் எடுக்க போகிறோம். வாவ், சூப்பராக வந்துருக்கீங்களா? பேக் லைட்டு, ஹேர் லைட்டு, ஃப்ரண்ட்டில் ஃபில்லிங் லைட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட் பாக்ஸ், சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ தான் லைட் செட்டப். இதே தாங்க, இதே 3 லைட் செட்டப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் பண்ண போகிறோம். கேமரா வந்து சோனி A73 கேமரா, 85mm 1.8 லென்ஸில் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பேக்ரவுண்ட் நல்லா ஃபுல்லாக அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது படம். பட் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக வாட்டரை வந்து தண்ணி அள்ளி இறச்சி ஊற்றி அந்த தண்ணியோட வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வர்ற மாதிரி படங்கள் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், பேக்ரவுண்ட் நல்லா அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து தண்ணி அள்ளி இறச்சி ஊற்றுறப்போ அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நமக்கு வந்து பொக்கே எஃபெக்ட் மாதிரி வந்துடும். அதனால் நமக்கு அப்படி வேண்டாம், வாட்டர் ட்ராப்ஸ் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா டெப்த் ஆஃப் ஃபீல்ட்லேயே எடுக்கலாம். நம்ம அப்ரேச்சர் அதிகமாக வச்சு எடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு நம்ம வந்து பிளாக் லென்ஸ் தேவையில்லை. அதனால் நான் வந்து கேமராவோட ஹிட் லென்ஸ் எங்கிட்ட இல்லை. நான் வந்து டெம்ரானில் 2875 லென்ஸ் தான் வாங்கினேன். 2875 2.8 லென்ஸு. நம்ம இந்த ஷூட்டுக்கு ஃபுல்லாக வந்து 2578 2.8 லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மாடலை வந்து இப்போ வந்து தண்ணிக்குள்ளே உட்கார வச்சுட்டோம். இப்போ வந்து அவங்க தண்ணியை அள்ளி மேலே இறச்சி ஊற்றுற மாதிரி, தண்ணியை அள்ளி மழை பெய்கிற மாதிரி தண்ணியை மேலே வீசுகிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், மாடலோட லெவலுக்கு தண்ணியோட ஹைட்லேயே கேமரா இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கேமரா வந்து தண்ணியிலேருந்து சும்மா ஒரு 1/2 அடி ஹைட்டில் வச்சு இந்த ஷூட் பண்ண போகிறேன். ஷாட் ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்போ மேக்ஸிமம் இந்த தண்ணி அள்ளி ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒரே டேக்கில் தண்ணி நிறையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் அவங்கள கண்டினியூவாக தண்ணி அள்ளி ஊற்றிட்டே இருக்க சொல்கிறோம். இப்போ வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஒரு 5 டேக் 6 டேக் எடுத்து அப்போ தான் வந்து நல்லா டேக் எடுக்க முடியும். வாவ், எக்ஸலன்ட் ஷாட். இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ் ட்ரைவ் வந்து கண்டினியூஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வாட்டர் ட்ராப்ஸ், அவங்க கை மூவ்மெண்ட் ஆகிறது, அந்த மாதிரி ஃபோக்கஸ் மாறி ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஷாட்டுக்கு அந்த ஃபோக்கஸ் ட்ரைவை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் ட்ரைவில் சிங்கிள் ஃபோக்கஸ் அதை யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஃபோக்கஸ் வச்சு மாடலோட ஃபேஸில் வச்சு ஃபோக்கஸ் லாக் பண்ணிக்கிறோம். மாடலோட ஃபேஸில் வச்சு ஃபோக்கஸ் லாக் பண்ணி அப்போ நமக்கு ஷாட் எடுக்கணும். கண்டினியூ ஷாட் எடுக்க முடியாது. நம்ம வந்து அவைலபிள் லைட் எடுக்கலை. இப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் படம் எடுக்கிறோம். அப்போ அந்த லைட்டுக்கு வந்து நம்ம டைரெக்டாக கண்டினியூ ஷாட் போக முடியாது, சிங்கிள் ஷாட் தான் எடுக்க முடியும். அதனால் ஃபோக்கஸ் ட்ரைவ் வந்து சிங்கிள் மோடில் வச்சுக்கிறோம், ஒவ்வொரு ஷாட்டாக எடுக்கிறோம். வாவ், பாருங்கள், நல்லா வாட்டர் ட்ராப்ஸ்லாம் நல்லா ட்ராப்ஸாக தெரியுது, பொக்கே இல்லாமல் வாட்டர் ட்ராப்ஸாக தெரியுது. இதே மாதிரி நம்ம வாட்டருக்குள்ளே வச்சு நிறையா ஷூட்ஸ் பண்ண போகிறப்போ அதுக்கான ட்ரைனிங் தான் இது. அடுத்து வந்து மாடல் வந்து அங்கே ஒரு சின்ன பாறை இருந்துச்சு, அந்த பாறையில் படுக்க வச்சிடறோம். நல்லா ஹாயாக தண்ணிக்குள்ளே படுத்துருக்க மாதிரியான ஒரு ஷாட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் இந்த ஷாட்டு. இப்போ வருங்க, அவங்க நல்லா தண்ணிக்குள்ளே ஹாயாக ஒரு பாறை மேலே படுத்துக்கிட்டாங்க. அது சின்ன வாய்க்கால் தான், பட் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோஸில் வந்து நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு பெருசாக கூட காட்ட முடியும் நம்மளால். 1 2 3 ஸ்டார்ட். வாவ், நைஸ், சூப்பராக வந்திருக்குல்ல? ஓகே, வாங்க
நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் வந்து நார்மலாக அவங்க தண்ணிக்குள்ளே படுத்திருக்க மாதிரி ஒரு கையை மடக்கி ஒரு போஸ் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். எக்ஸலண்ட் ஷாட், சூப்பராக வந்துருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ரண்ட் லைட்டோட குவாலிட்டி தான், அந்த ஃபேஸ் நல்லா கிளாரிட்டியாக நல்லா இருக்குது படம். நைஸ். இப்போ நம்ம அடுத்து வேறு போஸ் போகலாம். 12 மணி வாக்கில் தான் நாங்கள் எடுத்தோம். ஆனாலும் வந்து நல்லா சில்னஸ்ஸு, நல்லா கூலிங்காக இருந்தது. தண்ணி வந்து ரொம்ப சில்னஸாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாடல் வந்து தண்ணியை அள்ளி மேலே ஊற்றுறப்போ அதோட தண்ணியோட வந்து ஸ்ப்ரெட் எனக்கு பத்தலை. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் 2 பேரை கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். இப்போ எல்லோரும் வாட்டரை வந்து அள்ளி இறக்க போகிறாங்க. ஆனால் வந்து நமக்கு ஃபோட்டோவில் வந்து மாடல் தண்ணியை இறக்கிற மாதிரி தான் நம்ம காட்ட போகிறோம். வாவ், எக்ஸலண்ட் ஷாட், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி மாடல் வந்து இறக்க முடியாது. ஆனால் சைடில் நம்ம 2 அசிஸ்டண்ட்டை வச்சு தண்ணியை வந்து அள்ளி இறக்க சொன்னோம். இப்போ அவங்க இறச்சலாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தண்ணி இறக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நம்ம சைட்லேருந்து நிறையா வாட்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்குறோம். அது எப்படின்னு பாருங்கள். கேமரா பக்கத்தில் இருந்துட்டு அவங்க தண்ணி அள்ளி இறச்சி ஊற்றுறாங்க. இந்த ஷாட் வந்து உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலண்ட் ஷாட்டு. இப்போ வந்து மாடலை வந்து ஒரு போஸ் பண்ணி வைக்க சொல்கிறோம். அவங்க வந்து போஸ்லேயே நிற்கிறாங்க. போஸ் வச்சுட்டு இப்போ நாம் வந்து இவங்க அசிஸ்டண்ட்டை தண்ணி அள்ளி இறச்சி ஊற்ற சொல்லி இப்போ நம்ம படம் எடுக்க போகிறோம். அவங்க தண்ணி இறச்சி ஊற்றுறப்போ போஸ் மாறிடுது. அதனால் வந்து நம்ம போஸ் அப்படியே ஸ்டாண்டிங்காக வச்சுட்டு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி இவங்க தண்ணி இறக்க சொல்கிறோம். 1 2 3 ஸ்டார்ட். வாவ், எக்ஸலண்ட், சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 28-75 லென்ஸு டெம்ரான் 2.8 தான் எடுத்திருக்கேன். செட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே செட்டிங்ஸ் தான். நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா படத்துக்கும் ஒரே செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோவில் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய் எடுக்கிறனால லென்ஸு ஜாக்கெட்லாம் கழட்டி கரையில் வச்சுட்டோம் பாதுகாப்பாக. ஏன்னா தண்ணிக்குள்ளே நம்ம உட்காந்து எந்திரிக்கிறப்போ குனிறப்போ லென்ஸ் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கேமரா வந்து கையில் இருக்கிற கேமரா மட்டும் போதுமானது. தேவையான லென்ஸ் மாற்றணுன்னா கரையில் வந்து மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். அதான் சேஃப்டி நம்மளுக்கு. இப்போ மாடல் வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரியான ஒரு போஸ் எடுக்க போகிறோம். அவங்க வந்து ஒரு ஸ்விம்மிங்கில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஷாட் தான் இது. அதனால் வந்து அவங்க தண்ணிக்குள்ளே படுக்க வச்சிட்டோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வாவ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருந்ததுங்களா? எனக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. தண்ணிக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுலேயும் தண்ணிக்குள்ளே மாடல் ஷூட் பண்ணுறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஷூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.